நீங்க சொன்னீங்க சமத்துவம் பத்தி பேசிட்டு இருக்கும் போது குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து அதாவது பள்ளிகள்ல படிக்கிறாங்க, குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க நல்ல வசதியான பள்ளியில படிக்கிறாங்க சொல்றீங்க. உங்க கட்சியை சேர்ந்தவங்க எவ்வளவு பேரு இது மாதிரி வசதியான குறைவான பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க? சிற்றூர்களை வசதி குறைவா வசதி குறைந்ததெல்லாம் சொல்லக்கூடாது. சிற்றூர்களில் கிராமப்புறங்கள் இருக்கிற கல்வி பள்ளிக்கூடங்கள் கல்வித்தின் தரத்தை நீங்க பார்க்கணும். சமச்சீர் கல்வி என்பது பாட புத்தகத்தில் இருக்கு, பாட திட்டத்தில் இருக்கு, பயிற்றுவிக்கிற கல்வி முறையில இருக்குதாங்கிறதா இங்க கேள்வி. புரியுதா? உங்க கட்சியில எத்தனை பேர்? அத்தனை பேர் இல்ல. நாட்டுல என்ன நிலைமைலாம் நீங்க பேசணும். நீ ஏன் நடந்து போகாம கார்ல போற சீமான்? நீ ஏன் கோமணம் கட்டாம பேண்ட் போடுற? இப்படி கேட்டுக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் பேண்ட் போடுறதுக்கு நீங்க பேசும்போது சமத்துவத்தை பத்தி தானே சார் பேசுறீங்க? சமத்துவத்தை பேசுறோம்னா சம பங்கு கொடுக்கப்பட்டால் தான் சமத்துவம் உருவாகும்னு பேசுறோம். விளங்குதா? இல்ல மறுபடியும் பேசணுமா? சமத்துவம் எப்படி வரும்? சமத்துவம் நான் பலாயிரம் ஆண்டுகளை கல்வி பலாயிரம் ஆண்டுகள் கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் வந்திருக்கேன். எங்க சிற்றூர்ல அரணையூருங்கிற கிராமத்துல 5வது பட்டதாரி நான். அப்ப எத்தனை ஆண்டுகளா மறுக்கப்பட்டது? எங்க அப்பாவுக்கு கையெழுத்து போட தெரியும், எங்க அம்மாவுக்கு அதுவும் தெரியாது. நாங்க படிச்சு கத்து கொடுத்தோம். அந்த குடும்பத்திலிருந்து வந்த மகன் நான் தான் அந்த வழியை பேசணும். புரியுதா? வேற பத்தி பேசுறது வந்து விமர்சனமாகி உள்ளது. அது எங்க அண்ணன் சிவா பேசல. சிவாவுடைய தலைவர் ஐயா கருணாநிதி பேசினத அவர் எடுத்து பேசுறாரு. அன்னைக்கு அவர் பேசும்போது கைதட்டிட்டு இருந்துச்சு ஒரு மானங்கட்ட சமூகம், அதனால அவர் திருப்பி எடுத்து பேசுறாரு. இன்னைக்கு திருப்பி கேள்வி கேட்க ஒரு மானமுள்ள சமூகம் கிளர்ந்து எழுகிறதுனால, பிரபாகரன் பிள்ளைகள் கிளர்ச்சி கொண்டு எழுகிறதுனால, தமிழ் இளம் தலைமுறையினர் தன்மானத்தோடு நிமிர்றதுனால இந்த கழகம் இடிக்குது. அன்னைக்கு என்னைய மாதிரி அங்க ஒரு 2 பேர் உட்கார்ந்து இருந்தான்னா வாயமூடு, ஓசியில திருவாரூர்ல வந்த நீ என் தாத்தனுக்கு ஏசி போட்டு கொடுக்குறியான்னு கேட்டிருப்பான். முடிக்கலையே எப்படி நிவாரணம் கொடுத்திருந்தாரு? சாராய ஆலை அதிபர்கிட்ட நீங்க மாந்தநேயம், மனித நேயம், இதெல்லாம் பெண்ணிய உரிமை, சமூக நீதி எல்லாம் கேட்டீங்கன்னா எப்படி வரும்? தமிழகத்துல சட்ட ஒழுங்கு சரியா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு போற குழந்தைக்கு இப்படிப்பட்ட ஒரு வன்கொடுமை நடந்திருக்குங்க. சட்டம் இருக்கு, ஒழுங்கு இருக்கா? சட்டம் யார்கிட்ட இருக்குன்னு? சட்டம் யார்கிட்ட இருக்கு? ஒழுங்கற்ற ஒரு கூட்டத்துக்கிட்ட சட்டம் இருக்கு, அதிகாரம். அது எப்படி சட்டம் ஒழுங்கா காப்பாற்று? முதலா இந்த குற்றம் நடக்கும் போதே கடும் தண்டனை வந்திருந்தா அதுக்கப்புறம் தொட பயந்துருக்கும். அப்படியே கடத்தி கொண்டே போகும்போது மாத சங்கங்கள் இன்னைக்கு உங்க மேல எல்லாம் காவல் நிலையங்களையும் புகார் கொடுத்திருக்காங்க. இதை பத்தி நீங்க வரவேற்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை எதிர்த்து போராடுவதை, பெண்களுக்காக நீங்க ஏன் போராடலைன்னு கேட்ட என்னை எதிர்த்து போராடுவதை நான் வரவேற்கிறேன். நீங்க எவ்வளவுதான் என்னை எதிர்த்து போராடினாலும், எவ்வளவுதான் கத்தினாலும் உங்களுக்கு அந்த 6 சீட்டு தான். உங்களுக்கு அந்த 6 சீட்டு தான். 90 இடத்துல இருந்து தேஞ்சு இப்போ எதிர்கட்சி இடத்துல இருந்து எங்க இருக்கு கட்சின்னு கேட்கிற அளவுக்கு தேஞ்சிட்டு. புரட்சினா என்னன்னு சொல்லி கொடுத்தீங்க, போராட்டம்னா என்னன்னு கத்து கொடுத்தீங்க. இப்ப எங்க இருக்கீங்க? நீங்க என்ன எதிர்த்து போராட நிலைமைக்கு தள்ளப்பட்டீங்க. சீட்டாவது பெற்றீங்க, இப்ப 6க்கு இருக்கிறீங்க. சரி, என்னை எதிர்த்து பேசி இந்த 6ஐயாவது தக்க வச்சு. திரைப்பட கல்லூரி மாணவர்கள் படை என்ற ஒரு ஆவணப்படம் எடுத்தாங்க. அது கல்லூரி வளையத்தில் இருக்கிற அரங்கத்தில் திரையரத்துக்கு முறைப்படி பர்மிஷன் வாங்கினாங்க. ஆனா அதோடைய முதல்வர் வந்து தற்போது அந்த படை என்ற சொல் தவறான சொல் என்றதுக்கு அந்த திரைப்படத்துக்கு திரையிடக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்காங்க. இது பற்றி உங்க கருத்து? எனக்கு தம்பிகள் வந்து அந்த சிக்கலை கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. சமூக நீதி, இந்த சாதிய ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, முற்போக்கெல்லாம் பேசுகிற இந்த இயக்கங்களினுடைய செயல்பாடுகளை பாருங்க. அரசினுடைய கீழே இயங்குகிற ஒரு திரைப்பட கல்லூரியில பறை என்பது தமிழனுடைய தொன்ம கருவி. அது சாதி பறை எல்லாம் ஆதி பறை, எங்களுடைய அடையாளம். அந்த இசைக்கருவியை ஒரு தீண்டத்தகாத கருவி, அதை நிராகரிக்கிறது, புறக்கணிக்கிறது, ஒரு இழி சொல் என்று கருதுவதை எப்படி ஏற்கிறது? உடனடியாக அந்த முதல்வரை பணி நீக்கம் செய்யணும், இந்த திரைப்படத்தை வெளியிட அனுமதிக்கணும். இல்லைன்னா நாளைக்கு அறிக்கை கொடுத்து கோரிக்கை வைப்பேன். நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, திரைப்பட கல்லூரியை முற்றுகையிட்டு போராடுவேன். நானே கல்லூரியை திறந்து திரையரங்கத்தை திறந்து. இங்க பெரிய ஒரு இது இருக்குது. மார்க்ஸ், அண்ணல் அம்பேத்கர்,
நடுவால் ஐயா ஈவே ராமசாமி நடுவால. இந்த ஒப்பீடு எப்படிப்பட்டது? ஆனால் அம்பேத்கரோட, மாமேதை மார்க்ஸோட ஐயா பெரியார் அவர்களை, ஐயா ஈவே ராமசாமி அவர்களை எப்படி ஒப்பிடுகிறீர்கள்? ஒருவன் 2000 ஆண்டுகளில் இப்படி ஒருவன் தோன்றியதே இல்லை, இப்படி ஒரு சிந்தனையாளன் தோன்றியதில்லை, இனி தோன்றப் போவதும் இல்லை என்று தோன்றியவன் மார்க்ஸ். இழப்பதற்கு ஒன்றுமில்லை, அடைவதற்கு ஒரு பொன்னுலகம் இருக்கிறது என்று முழக்கத்தை முன்வைத்து உழைக்கும் மக்களை ஒன்று திரட்டினார். அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் உலகத்தின் ஆகச் சிறந்த கல்வியாளர், தலை சிறந்த கல்வியாளர். 10,000 புத்தகங்கள் படிக்க வேண்டும் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் என்று இருக்கையில் 64,000 புத்தகங்களை படித்த பேரறிஞன் அண்ணல் அம்பேத்கர். இதில் எந்த இடத்தில் ஐயா ஈவேரா அவர்களை ஒப்பிடுகிறீர்கள் இவர்களோடு? ஒருவர் 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேலானது. இது அண்ணல் அம்பேத்கர். நம்முடைய தாத்தா ஈழத்துக்காந்தி தந்தை செல்வா வந்து உதவி கேட்கிற போது, ஆதரவு கேட்கும் போது ஐயா ஈவேரா அவர்கள், நானே ஒரு அடிமை, இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவுவது என்று சொல்கிறார். இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும். இது உலக பொதுமைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் வைத்த கோட்பாடு. சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது. கோயில்களில் எப்போதும் ஆடுகளை தான் பலியிடுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்ல. என்னரும் மக்களே, நீங்கள் இந்த பூமியில் பிறந்து சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை சிக்கி தவிக்கிறதை பார்க்கும்போது என் இதயத்தில் ரத்தம் கசிகிறது. இந்த கொடுமைகளை எல்லாம் சுமந்து வாழ்வதற்கு பதிலாக நீங்கள் தாயின் கருவறையிலேயே கலைந்து போய் இருக்க கூடாதா என்று வருந்தியவன் நம்முடைய அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அடிமைப்பட்டு உரிமை இழந்து நிற்கிற இனங்களுக்கு, மக்களுக்கு ஒரே வழிதான் அரசியல் விடுதலை தான். அதிகாரம் மிக வலிமையானது. அனைத்து துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே. இது அண்ணல் அம்பேத்கர். அரசியல் விடுதலை தான் அண்ணல் அம்பேத்கர். ஐயா ஈவேரா அவர்கள் அரசியல் அயோக்கியர்களின் புகழாடம், அரசியல் அயோக்கியர்களின் புகலிடம். வாக்கு வலிமை மிக்க ஆயுதம். மதிப்புமிக்க நம் உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது அவமானகரமானது. அண்ணல் அம்பேத்கர் வலிமை மிக்க ஆயுதம் அண்ணல் அம்பேத்கருக்கு. ஐயா ஈவேராவுக்கு ஓட்டு பொறுக்கிகள். இதில் எந்த கோட்பாட்டில் பொருத்துகிறீர்கள்? எந்த கோட்பாட்டில்? எந்த கோட்பாட்டில்? அவர் சிந்தித்தது, பேசியது, எழுதியது எல்லாம் தமிழ் பேரினத்திற்கு எதிரானது. பேரினத்திற்கு எதிரானது. இது எந்த இடத்தில் பொருத்துகிறீர்கள்? பிராமணர்கள், பார்ப்பனர்கள், நம்மில் கீழ் சாதி மக்கள், நம்மில் கீழ் சாதி மக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் நமக்கு எதிரி. இந்த நமக்கு யார்? இந்த நமக்குள்ள யாரா இருக்கிறார்? பிராமணர் எதிரி. நம்மில் கீழான மக்கள், உங்களில் கீழான மக்கள் யார் யார்? இஸ்லாமியன், கிறிஸ்தவன் எதிரி. நமக்கு, அந்த நமக்குள்ள யாரா இருக்கீங்க? இதுக்கு யார்கிட்ட பதில் இருக்கு? நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. அண்ணல் அம்பேத்கர் இந்த கோட்பாட்டில் எங்கே பொருந்தது? எங்கே பொருந்தது? எல்லோரும் தொடக்கமும் அப்படித்தான் இருந்தது. மொழி ஞாயிறு தாத்தா தேவனைய பாவாணரும் திராவிடம் திராவிடம் என்றுதான் பாடி வந்தார். பிறகு திராவிடம் தீது என்று முடித்து விட்டார். வென்று வருவான் திராவிட காலை என்றுதான் புரட்சி பாவலன் தாத்தன் பாரதிதாசன் பாடினான். கடைசியா நறுக்குவோம் பகையின் வேர் நாம் தமிழர்,
நாம் தமிழர் என்று முரசைவாய் என்று முடித்து விட்டார். அப்படித்தான் இன்று தமிழ் பெரும் ஆளுமைகள், முன்னவர்கள், போற்றுவதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருந்தகைகள், நம் இனம் சிறக்க பெருமைப்பட வாழ பிறந்து மறைந்த பெருமக்கள், பாட்டனார் அயோத்திதாசர், தாத்தா ரெட்டமலை, தாத்தா மாசி ராஜா போன்ற பெருமக்களை நாம் புகழ்ந்து கொண்டிருப்பது நம்முடைய பிறவி கடமை. இது வாக்குக்காக என்று நினைத்தால் அவர்கள் எனக்கு போட வேண்டாம். எதிர்கால தமிழ் பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக என்று நினைத்தால் இந்த பிள்ளைகளை ஆதரியுங்கள். ஓட்டுக்காக இதை பேசுகிறார்கள் என்று நினைத்தால் உங்கள் ஓட்டு எனக்கு தீட்டு போட்டு விடாதீர்கள். இந்த நாட்டுக்காக இந்த பிள்ளைகள் பேசுகிறார்கள் என்று நினைத்தால் உங்கள் பிள்ளைகளை எங்களுக்கு உங்கள் ஓட்டை அளித்து நாட்டை கையெழுங்கள். எங்கள் முன்னவர்கள், எங்கள் பாட்டனார், எங்கள் தாத்தா அயோத்திதாசர், எங்கள் தாத்தா ரெட்டமலை, மாசி ராஜா போன்ற முன்னவர்கள் கண்ட கனவை இந்த மண்ணிலே நிறைவேற்றி மகத்தான மாண்புமிக்க மேன்மை பெற்ற, உரிமை பெற்ற, விடுதலை பெற்ற கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், அரசியல் அதிகாரத்தில் மேம்பட்ட ஒரு தமிழ் சமூகத்தை படைப்போம் என்கிற உறுதியை எங்கள் தாத்தாவின் புகழ் போற்றுகிற இந்நாளில் தமிழ் பிள்ளைகள் ஏற்போம். நம்முடைய பாட்டனார் அயோத்திதாசர், நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசனார், நம்முடைய தாத்தா மாசி ராஜா ஆகியோருக்கு என்னுடைய பெருமை மிக்க புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.